ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ அந்த இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம், அந்த ஆயில் லீக்கேஜை எப்படி சரி பண்ணி இன்ஜினை நார்மல் கண்டிஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. உங்களோட வண்டியிலையும் இது மாதிரி ஆயில் லீக்கேஜ் இருக்கும். ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுனாலே ஒரு இன்ஜின் தெளிவாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த சிலிண்டர் ஃபேஸிங் அது உட்கார்ற இடத்துல அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா பழைய பேக்கிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணிட்டு தெளிவாக க்ளீன் பண்ணிடுறோம். பிஸ்டனு அதில் அந்த கார்பன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம். அதே மாதிரி சிலிண்டர் ஹெட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். சிலிண்டர் ஹெட்டு அதுக்கான கேஸ்கெட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கேஸ்கெட் கிட்டோடு வாங்கியாச்சு. ஆஃப் கிட்டு கேஸ்கெட்டு வாங்கியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா சிலிண்டர் கிட்டோட கேஸ்கெட், அதாவது சிலிண்டரோட கேஸ்கெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த 2 டவல் பின் இருக்கும். டவல் பின்னில் தான் அந்த சிலிண்டருமே ஃபிக்ஸ் ஆகும். அந்த சிலிண்டர் கேஸ்கெட்டுமே அந்த டவல் பின்னில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருமோ நம்ம செக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். பண்ணினதுக்கு அப்புறமா டைமிங் செயினை வெளியில் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த சிலிண்டரோட கேஸ்கெட் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுறோம். செக் பண்ணதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக எல்லாம் செக் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு லைட்டாக பெண்ட் இருந்தால் கூட லீக் ஆகிடும் மறுபடியும். அது மாதிரி சிலிண்டரையும் பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பழம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது மேடு பழம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம். எமன் சீட்டை வச்சு நைஸ் எமன் சீட்டை வச்சு ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. இப்போ சிலிண்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறப்ப இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்டனை கொஞ்சம் ஜென்ரலாக தான் நம்ம மெதுவாக இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ரிட்டர்ன் லைன், அதாவது ஹெட்டு கேர் ஆயில் ரிட்டர்ன் லைன் இன்ஜினுக்கு மறுபடியும் கேஸுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஓரிங் வரும். அந்த லைனில் ஒரு ஓரிங் வரும். லீக் ஆகாமல் அந்த ஓரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக சிலிண்டரை உள்ளே இறக்கியாச்சு. அடுத்தமாக நெக்ஸ்ட்டு சிலிண்டரையும் இன்ஜினையும் ஒன் சைடு, அதாவது டைமிங் செயின் சைடு ஒரு அலன்கி போல்டு வச்சு டைட் பண்ணுவாங்க, லாக் பண்ணுவாங்க. அந்த அலன்கி போல்ட்டை போட்டு ஒரு நார்மல் டைட் போய் லாக் ஆகிற அளவுக்கு மட்டும் டைட் பண்ணணும். ஓவர் டைட் பண்ணிடக்கூடாது. கடைசியாக தான் ஓவர் டைட் பண்ணணும். இப்போ நார்மலாக லாக் பண்ணுற அளவுக்கு டைட் பண்ணிட்டோம். அடுத்து சிலிண்டர் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே டவல் பின்னு, 2 டவல் பின்னு. சிலிண்டருக்கு ஒரே சைடு வரும். ஹெட்டுக்கு ஆப்போசிட் கிராஸில் வரும். அந்த டவல் பின் கிராஸில் வரும். அந்த 2 டவல் பின்னையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த த்ரெட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். கிளியராக இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக டைமிங் செயினுக்குள்ளே பெரிய ரோலர், இந்த ரோலரை உள்ளே மாற்றணும். உள்ளே கை போகாத டைமிங் செயினுக்குள்ளே வச்சு மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இறக்கிட்டு நம்ம ரோலரோட அந்த ஸ்லீவ் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக ஹெட் கேஸ்கெட். இந்த ஹெட் கேஸ்கெட்டில் எந்த விதமான பேஸ்ட்டுமே அப்ளை பண்ணக்கூடாது. பேஸ்ட்டே தேவையில்லைங்கிறேன். எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. கம்பெனிலேயும் அப்ளை பண்ண மாட்டாங்க. எதுலேயுமே கேஸ்கெட் தேவையில்லை. கேஸ்கெட்டில் பேஸ்ட் தேவையில்லை. கேஸ்கெட் ஒன்லி போட்டால் போதுமானது. இப்போ கேஸ்கெட்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். அந்த டபுள் பின்னில் கரெக்டாக இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு டைமிங் செயினை வெளியில் எடுத்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஓரிங் வரும். ஆனால் பேஷன் ப்ரோ இந்த மாதிரி டைப் இன்ஜினுக்கு இது ஓரிங் வராது. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பழைய மாடலுக்கு அதில் ஒரு ஓரிங் வரும். ஓரிங்கு ஒரு வாஷர் வரும். இதுக்கு ஓரிங் போட தேவையில்லை இந்த வண்டிக்கு, பேஷன் ப்ரோவுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஹெட்டையும் அலுமினியம் சர்ஃபேஸு, அதனால் கொஞ்சம் பார்த்து லெவலிங் தெளிவாக கிளியர் பண்ணி லெவல் பண்ணணும். இப்போ ஹெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு டைமிங் செயினை வெளியில் எடுத்து விட்றணும். அந்த கேஸ்கெட் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிட்டு டைமிங் செயினை டைமிங் டோர் பக்கம் மெதுவாக கையை நச்சுக்கிறக்கூடாது. இந்த இடத்துல கையை கடிச்சு வச்சிடும். கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹெட்டையும் சிலிண்டரையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அலன்கி போல்ட் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு அலன்கி போல்ட். அந்த அலன்கி போல்ட்டை போட்டு இதையும் ஒரு நார்மல் டைட் பண்ணால் போகணும். ஒரு டைட்டில் ஒரு லாக் பண்ணிட்டு டைட் பண்ணி கடைசியாக பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சு. அடுத்த கட்டமாக ஹெட்டோட டாப் கவரை தான் ஃபினிஷிங் டச்சு. இந்த ஹெட்டில் லாஸ்ட்டு டாப் கவருக்கு உள்ள கேஸ்கெட்டை போடுறோம். இதுலேயும் பேஸ்ட்டு போட வேண்டியதில்லை. ஏ இனிமேல் பேஸ்ட்டு போடவே தேவையில்லை. ஓவராக டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கான பேஸ்ட்டு இருக்குது, அது போட்டுக்கலாம்.
நல்லா வந்து இந்த கேஸ்கெட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் போட்டால் மட்டும் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கேஸ்கெட் போட்டாச்சு. ஹெட்டோட டாப் கவர் போடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒன் சைடு கீழே வந்து ஏரோ மார்க் போட்டு எக்ஸாஸ்ட் மட்டும் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த எக்ஸாஸ்ட் வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு நம்ம அந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இப்போ வந்து டோரை உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணி லைட்டாக தட்டி விட்டோம்னா உள்ளே போயிடும். அடுத்த கட்டமாக மெயினான விஷயம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த 4 வாசரில் ஒரு வாசர் காப்பர் வாசர். அந்த காப்பர் வாசர் வந்து டவுன் சைடு ரைட் சைடு அந்த ஸ்டெட்டில் தான் வரணும். ஏன்னா அதில் தான் ஆயில் லைனு. அதில் வந்து லீக் ஆகிடக்கூடாதுன்னா அதில் வந்து காப்பர் வாசர் அதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. போட்டாச்சு காப்பர் வாசர். மற்றதுக்கெல்லாம் வந்து ஸ்டீல் வாசர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் வாசர் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த ஸ்டெட்டோட நட்டு, இந்த வண்டிக்கெல்லாம் வந்து ஸ்ப்ளெண்டர் இதுக்கெல்லாம் வந்து நட்டு ஸ்டெட்டு தனித்தனியாக வரும். பல்சர் இது போன வாகனங்களுக்கு வந்து ஸ்டெட்டு வந்து லாங் போல்ட்டாகவே வந்துடும். இதுக்கு வந்து நட்டாக வந்துடும், கப் நட்டு மாதிரி வரும். அந்த நட்டை போட்டுரும். நட்டை போட்டு டைட் பண்ணுறது எப்படின்னா வந்து ஒன் சைடே டைட் பண்ணிடக்கூடாது. ஆப்போசிட் அது கிராஸாக ஆப்போசிட்டாக டைட் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டில் இந்த ஆயில் லைன் சொன்ன பார்த்தீங்களா காப்பர் வாசர், அதை ஃபுல் டைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து டைமிங் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். டைமிங் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல டைமிங் வைக்கணும். அதுக்கு லெஃப்ட் மேக்னெட் சைடு வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சின்னவனு அந்த ஒரு கப்பு மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிட்டு லாங்கு பிட்டை போட்டு மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி டைமிங் கொண்டுட்டு வரோம். டைமிங் கொண்டு வரதுக்கு இது ஒரு பெட்டர் ஐடியா. டைமிங் கொண்டு வந்துட்டு பாருங்கள், இப்போ வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மேக்னெட்டில் டீனு போட்டு பக்கத்தில் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். டீனு போட்டு அதான் டீனா டைமிங், அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கோம். அது மாதிரி கேஸில் ஒரு கட்டிங் ஒன்று இருக்கும். அந்த ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு கரெக்டாக ரெண்டும் மேட்ச் ஆனிச்சுன்னா பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது டாப்பில் வந்து பிஸ்டன் இருக்குன்னு அர்த்தம். அதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டைமிங் ஸ்ப்ராக்கெட்டும் ஹெட்டில் ஒரு கட்டிங் இருக்கும். அந்த ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு புள்ளி மாதிரியும் ஹெட்டில் ஒரு கட்டிங் இருக்கும். அதையும் வந்து ஈக்குவல் பண்ணால் டைமிங் ஃபினிஷு. இப்போ வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வேலை முடிஞ்சு. அடுத்த கட்டம் நம்ம வந்து இந்த டோர் வந்து எப்படின்னா ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு. இந்த டோருக்கு தான் வந்து லைனு ஸ்ட்ரெட்டில் வர்ற ஆயிலை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹெட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது இந்த டோர் தான், இந்த சிஸ்டம் தான். இதுக்கு ஒரு கேஸ்கெட்டை போட்டு இந்த கப்பையும் தூக்கி மாட்டி விட்ருவோம். மாட்டி விட்டால் இதுக்கு வந்து 2 ஏடமும் போல்டு தான் போட முடியும். 2 ஏடமும் போல்டு சின்ன போல்டு போட்டுட்டு அதையும் நார்மல் டைட் பண்ணோம்னா சென்டரில் வந்து ஒரு போல்டு வரும். அதை போட்டுட்டு தான் ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ இந்த சென்டர் போல்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதே போல்டு தான் அங்கிட்டு வந்து டைமிங் டோரில் வந்து கன்ஃபார்ம் அதை வந்து கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து டைமிங் டோருக்கு ஒரு கேஸ்கெட்டை போட்டு நம்ம வந்து டைமிங் டோரையும் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட வேண்டியது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, போய் லாக் ஆனால் டைட் பண்ணுறப்போ போய் லாக் ஆனால் போதும். அந்த சென்டர் போல்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிங்கன்னா த்ரெட்டோடு கலட்டிக்கிட்டு வந்துடும். கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும். கொஞ்சம் பார்த்து ஒரு நார்மல் டைட் பண்ணுங்கள். லீக் ஆனிச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எடுத்தோன்னா ஃபுல் டைட் பண்ணோம்னா கட் ஆகிடுச்சுன்னா சிக்கலாகிடும். இப்போ வந்து டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்வு, கப்பு, கார்பரேட் ஃப்ளாஞ்சு எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது. நம்ம ஆல்ரெடி வந்து கார்பரேட்டர் க்ளீனிங் பண்ணுறோம், அதனால் வந்து அதெல்லாம் போட்டிருப்போம். அதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டருக்குள்ள லைனு. இது வந்து எக்ஸாஸ்ட்லேருந்து கரெக்டாக எடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு கேஸ்கெட் போட்டு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர் அந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரில் வர எக்ஸாஸ்ட்லேருந்து வர அந்த பொல்யூஷனை இன்செர்ட்டில், அதாவது இன்புட்டுக்கு வருது பார்த்திங்களா, பெட்ரோல் ஏர் மிக்சரு, அதோட மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து இதில் இருக்க பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அது வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து கார்பரேட்டர்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. இன்ஜினில் வந்து ஃப்ளாஞ்சு கார்பரேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த கட்டம் வந்து ப்ளக்கை போட்டுற வேண்டியதான். இந்த அசம்பிள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூ.